வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள், ஒரே தலைவன், ஒரே கொள்கை, ஒரே தேசியம், ஒரே காந்தி என்று நினைக்கின்ற மக்கள் எப்பொழுதும் அந்த கொள்கையில் தான் இருப்பார்கள். அவர்கள் கடைசி வரையிலும் அந்த கொள்கையுடன் வாழ்வார்கள், வெற்றி பெறுவார்கள். பகத்சிங் அவர்கள் சிறைச்சாலையிலே இருந்த நேரத்தில், விடுதலை போராட்ட காலத்தில் தப்பித்து செல்லுவதற்கு வழியை காட்டிய பிறகும் சொன்னான், நான் கோழையாக வெளியே சென்று இந்த உயிரை நான் தாங்கி பிடிப்பதில் எனக்கு விருப்பமில்லை. என் தாய் திருநாட்டிற்காக, கொண்ட கொள்கைக்காக நான் இங்கே உயிரை விடுவதுதான் சிறந்தது என்று கொண்ட கொள்கையில் விடாப்படியாக இருந்த பகத்சிங் அவர்களின் பெயர் இன்றும் இந்திய மக்கள் மத்தியில் உலகமெல்லாம் நீடித்து நிற்கிறது. கொள்கைதான் சிறந்தது, பதவி பெரிதல்ல. இப்படித்தான் ராமாயணத்தில் ஒரு காட்சி. ராமர் நல்லபடியாக அயோத்தியை ஆண்டு முடித்த பிறகு அவர் மேலுலகம் செல்லுவதற்கு, பிறப்பை அழித்து செல்லுவதற்கு தயாராக இருந்தார். மக்களெல்லாம் அவரிடம் வேண்டினார்கள், நாங்களும் உங்களோடு வருகிறோம், அந்த பரமானந்தத்தை நாங்களும் அடைகிறோம், வைகுந்தம் வர வேண்டும் என்று எல்லோரும் கேட்டார்கள். அதற்கு ராமன் சொன்னார், நான் சரையூ நதியில் மூழ்கி வைகுண்டம் செல்ல இருக்கிறேன். யார் யாரெல்லாம் வைகுந்தம் வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவர்கள் எல்லோரும் சரையு நதியில் மூழ்கி வைகுந்தத்தை அடையலாம் என்று சொன்னார்கள். அந்த நாள் வந்தது. சாரையாக மக்கள் அந்த சரையு நதியிலே மூழ்கி வைகுந்தத்தை அடைந்தார்கள். கரையிலே ஆஞ்சநேயர் மட்டும் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். ராமர் கேட்டார், நீ என்னோடு வரவில்லையா? நான் இப்பொழுது சரையு நதியில் மூழ்கி வைகுந்தை அடையப் போகிறேன் என்று சொன்னார். உடனே அனுமன் கேட்டார், அந்த வைகுந்தத்தில் என்ன இருக்கிறது? உடனே அங்கே ராமன் சொன்னார், அங்கே இறப்பு கிடையாது, அங்கே சுதந்திரமாக இருக்கலாம், எல்லா விதமான வசதியும் உண்டு, பரமானந்த நிலையை நாம் அடையலாம், எனவேதான் எல்லோரும் வைகுந்தத்திற்கு போக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என்று சொன்னார். உடனே கொள்கை பிடிப்புள்ள அனுமன் கேட்டார், வைகுந்தத்தில் ராமநாமம் உண்டா? உடனே ராமர் சிரித்து கொண்டு, ராம அவதாரம் இங்கே முடிந்து விட்டதே, அங்கே ராமநாமம் கிடையாது என்று சொன்ன நேரத்திலே கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்த அனுமன் சொல்லுவான், எனக்கு அந்த பரமலோகம் தேவையில்லை, அந்த சாவா வாழ்வு எனக்கு வேண்டியதில்லை, எல்லா இன்பமும் கிடைக்கின்ற அந்த நிலை எனக்கு வேண்டியதில்லை, நான் இந்த நிலையிலேயே இருந்து ராமநாமத்தை சபித்து கொண்டே வாழ்க்கையை நான் ஓட்டி விடுவேன் என்று கொண்ட கொள்கை, எனக்கு ராமன் தான் கடவுள், எனக்கு ராமன் தான் வழிகாட்டி, எனது கொள்கை ராமன் தான் என்று இருந்த அனுமன் இந்த பூவுலகிலே இருந்தான். அப்பொழுது ராமர் சொல்லுவார், நீ இந்த உலகம் வாழும் வரையில் எல்லா யுகத்திலும் நீ வாழ்வாய், சிரஞ்சீவியாக, உனக்கு சாவு கிடையாது என்று ராமன் அங்கே அவருக்கு வாழ்த்துதனை சொல்லி அந்த சரையு நதியிலே மூழ்கி அங்கே வைகுந்தம் ஏவுவார். சாதாரண மனிதன் கூட செய்ய முடியாததை அனுமனை குரங்கின தலைவன் என்று சொல்லுகின்ற இந்த ராமாயணத்தில் எவ்வளவு உறுதியாக அந்த கொள்கையில் இருந்தார் அனுமன் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழுகின்ற நாளில் இதயத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் இதயத்தையே கிழித்து காட்டுவான். அங்கே ராமன் லட்சுமணன் சீதை இருப்பதைத்தான் காட்டுவான். அந்த அளவிற்கு பற்று உடையவர்களாக இருந்தான் அனுமன். அதே போலே தான் நாமும் வாழ்க்கையில் ஒரு தலைவன், ஒரு கொள்கை, ஒரு ஆட்சி என்று இருக்க வேண்டும். நல்ல ஆட்சி, அது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்று நாம் நினைப்பது போல அந்த ஆட்சியின் மகிமையை நினைத்து ஒரே கொள்கையோடு நாம் வாழ வேண்டும். ஆஞ்சநேயர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்றுதான் அந்த ராமர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தால் மக்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஆஞ்சநேயரை போல் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். வெற்றி எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன் கோ கிளைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.